வணக்கம் உறவுகளே, டியூட்டி தமிழிச்சின் அன்பு வணக்கம். இன்னைக்கு என்ன அப்படின்னா, எங்க அண்ணன் பொண்ணுக்கு வந்து முட்டை போடுறோம். இதுதான் நம்மளோட ஊர் கோயில், எல்லாருக்கே தெரியும். நல்லா ஃபேமஸான ஒரு கோயில். பாப்பாக்கு நாங்க வந்து இது 2 நாள் முட்டை போடுறோம். அதனால ஓடி வந்து திறப்போம் அப்படின்னு வந்து பண்ணியிருக்கோம். இப்பதான் நாங்க அவங்க வந்து பாப்பா வச்சுட்டு கட்டணும். இதான் பாப்பா வந்தாச்சும் எல்லாருமே அவங்களோட முஸ்லிம் வந்து ரெடியா இருந்துகிட்டு இருக்கிறோம். நாங்க சாப்பாடுலாம் கொண்டு சாப்பாடு இதுல பாப்பா தூங்கிட்டு. இப்ப வாங்க நம்ம கடற்கரைக்கு போய் பார்க்கலாம். எத்தனை பேருக்கு வந்து ஒவ்வொரு கோயில் தெரியும், கடற்கரை தெரியும் தெரியல. முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரியாம பாருங்க. இப்ப எங்க வீட்டு குட்டீஸ்லாம் வந்து நல்லா விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. பாருங்க எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. இது வந்து என்னது அப்படின்னா, ஆனந்தம் அழைக்கிற வழியில தெரியும். இப்ப தூரத்துல இருந்தா பாருங்க, இப்ப குழந்தைங்களுக்கான அந்த விளையாட்டு பிள்ளைங்கள் ஆட்டத்தான சருக்கு, அப்புறம் ஜம்பிங் எல்லாமே இப்போ டெவலப்பா வச்சிருக்கிறாங்க. நம்ம குழந்தைங்களை கிட்டோம்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும். இன்னும் நாங்க மொட்டை போடுவோம். அதுக்காக தான் ஏன்னா 4 மணிக்கு தான் போடணும்னு சொல்லிட்டாங்க. நாங்க ஒரு 2 நிமிஷம் வந்துட்டோம். 2 மணி நேரம் இருக்குங்கிறதுனால அப்படியே சரி கடற்கரையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அப்படியே சுற்றி பார்த்து போயிட்டோம். இந்த என் பிள்ளைங்களுக்கு வந்து கடற்கரையை விட்டு வெளியில வரைய மனசுல போய் பார்த்தேன். என் பாப்பா வந்து விளையாண்டுகிட்டு இருக்கா அவங்க அத்தை கூட. கிச்சி கிச்சி தாம்பலம் விளையாட்டு. இது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் ஒரு சார்பாவே கேட்டிருக்கேன். நானும் மண்ணுல பெட்டியில மண்ணள்ளி போட்டாங்க. அது ஒரு நானும் கேட்க பார்த்தேன். அதை நான் சாக்ஸா போட்டிருக்கேன், பாத்துக்கோங்க. இதுதான் நம்மளோட கோயில். இப்ப நம்ம முட்டை போட்டுட்டு இங்க வந்துதான் சாமி கும்பிட போறோம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா, அப்படியே நல்லா பாத்தீங்க அப்படின்னா ராஜ கோபுரம் கட்டுறாங்க. சொல்லுவாங்கல்ல, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கோபுர தரிசனத்துக்கான அந்த ராஜகோபுர வேலைப்பாடு வந்து நடந்துகிட்டு இருக்குது. எப்படி இது கட்டி முடிக்க ரொம்ப வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க போர்டுல கூட போட்டிருக்காங்க பாருங்க, கோபுரம் அந்த ராஜகோபுரத்துக்கான வேலைப்பாடு. இது வந்து இந்த நம்ம தேங்காய் எல்லாம் உடைப்பாங்கல்ல அந்த இடம். கோயில் இந்த ராஜகோபுரத்துக்கான அந்த கல்வெட்டுலாம் ரெடியாகி பாப்பாவோட தாய்மா உட்காந்துருக்கா. இப்ப முட்டை போடுறதுக்கு எல்லாரையும் முட்டை போடுறதுக்கு பாப்பா இவ்வளவு அழாம இருக்கு. ஆனா இது பசங்க ரொம்ப அழுவா. கொஞ்ச நேரத்துல அழ ஆரம்பிச்சுட்டா. பின்னால எங்க அண்ணன் பாம்போல நின்றுட்டு இருக்கான். பிள்ளைக்கு என்னவா பண்றாங்க அப்படின்னு நின்றுட்டு இருக்கிறான். அது அந்த பிள்ளைங்களுக்கு வந்து செகண்ட் முட்டைக்கு வந்து அந்த பயம் போயிரும்னு நினைக்கிறேன். ஆனா இவளுமே வந்து நாங்க எல்லாரும் சுத்தி இருந்து பார்க்கவும் என்ன ஆயிட்டா, அதுக்கு அழ ஆரம்பிச்சிட்டா. இது எங்க அம்மா, எங்க அண்ணன், எங்க அத்தை. இந்த இவரு மொட்டை போடுறதுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இவரை வந்து கான்டாக்ட் பண்ணி கூப்பிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ண முடியுமாமா. இப்ப எல்லா யாருமே மொட்டையை பாட்டுல பாருங்க பண்ணிட்டு நாங்களோட வேலை பார்த்துட்டு வருவாங்க. ஏன்னா டெக்னாலஜி உலகம். இப்ப எல்லாருமே வந்து எதை கவனிக்கிறாங்களோ செல்லு இல்லாம மொட்டையை பாருங்க. அப்படின்ட்டு ஃபைனலா நாங்க ஒரு கடைசியா ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டோம். நன்றி உறவுகளே.